ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூன் 11ஆம் தேதி ஏகாதசி தினம். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி தினத்தில் நீங்கள் மறக்காம இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு வெறும் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றது மூலயமா உங்க வாழ்க்கையில இத்தனை காலங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்காமலே போனதுன்னு எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது அனைத்திற்குமான முழு முதல் தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நாளாகவும் அமையும். இதற்கு முன்பு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் போராடி இருக்கலாம், நிறைய விஷயங்களுக்காக வருத்தப்பட்டிருப்பீங்க, கவலையும் பட்டிருப்பீங்க. ஆனா எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்றது போல் சரியா நடந்திருக்காது. நீங்களும் முயற்சி பண்ணி பண்ணியே சோர்ந்து போயிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது இப்படியே போகுது, நம்ம என்னதான் செய்ய போறோம் அந்த வாழ்க்கையை நினைச்சுன்னு பயந்திருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க, ரொம்பவே டிப்ரெஷன்ல கூட போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட அனைத்திலிருந்தும் உங்களுக்கான விடுதலையும் அனைத்திலிருந்தும் உங்களுக்கான மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக தான் இப்போ இந்த ஒரு பரிகாரம்ன்றது இருக்க போகுது. இதை நீங்க இன்னைக்கு இப்போ இந்த நாளில் நீங்க எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிகாரத்தை செய்றீங்கன்ற போது, அதுவும் கடவுள் மேல வச்சு செய்றீங்கன்ற போது, நிச்சயமா நாளைக்கான தினம் நமக்காக ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினம் பெருமாளுக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்க மறந்துடாம இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏகாதசி நாட்கள் அப்படின்னாலே நம்ம முக்கியமாக இந்த நாட்களில் தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனமே இனி கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணும்போது ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இனி மாறாமல் இருக்க போகுது? அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பெருசாக யோசிச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்க வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நாளாக இதுக்கப்புறம் இருக்க போகுது. முன்னாடிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே சந்திச்சிருப்பீங்க அடிக்கடி. ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கான வாழ்க்கையாக இனி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அமைச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். முழுக்க முழுக்க இதுவாள் வரைக்கும் சந்திக்காத ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. சரி, இந்த ஏகாதசி நாட்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் என்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பரிகாரம் பண்ணக்கூடிய நீங்கள் நிச்சயமாக குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு தடைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உங்களால் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதை செய்யக்கூடிய நபர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. ஒரு சின்ன குழந்தைகள் கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். ஏன்னா இதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்கன்ற போது காலையிலிருந்து இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கிட்டு வரலாம். இந்த நேரத்துக்குள்ளேயே வாங்கிட்டு வரணும்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகிறச்ச மறக்காமல் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறது மூலயமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தும் சரி, உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களே, அப்படிப்பட்ட தீர்வை நீங்கள் தேடி போகணும்ல. அதே நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தீர்வுன்றது கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதனால் நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் அது இதுதான் நான் சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, போதுமானதாக இருக்கும். சரி, முதலாவதாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் அப்படின்றத என்னென்னு பார்க்கலாமா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஏகாதசி தினங்கள் அப்படின்னாலே நம்ம பெருமாளை வழிபடுவோம். பெருமாளுக்கு இஷ்டமான பொருள், பெருமாள் கோவிலுக்கு சென்றால் எப்போதும் அங்கே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா அது என்னங்க? அது இந்த துளசி தான். நாளைய தினம் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வந்து நட்டு வைக்கலாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இது பணம் கொடுத்து தான் வாங்க கிடையாது, நிறைய இடங்கள்ல இலவசமாகவே கிடைக்குது. கிராம சைடில் ரொம்ப பார்க்க முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த துளசி செடி. அப்படிப்பட்ட துளசி செடியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் நட்டு வைக்கலாம். அதை முக்கியமாக எடுத்து வந்து வைக்கிறீங்கன்னா அதை கட்டாயமாக நீங்கள் காய விட்டுறக்கூடாது. ஏன்னா வீட்டில் துளசி செடி காஞ்சி போகுது அப்படின்னாலே அங்கே ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்றதான் அர்த்தம். அதனால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்போதும் துளசி செடி வச்சுருக்கீங்கன்ற போது அதை கட்டாயமாக பரிமாறிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால் துளசி செடி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் பார்த்து பக்குவமாக பரிமாறணும். அதனால்
நாளைய தினம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இதை கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இல்லைங்க சாமி, எங்களுடைய வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்குலாம் ஆள் இல்லை, நான் வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வருவேன், என் வீட்டில் கூட ஆள் இல்லையே, எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா, அதற்கு மாறாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் தாங்க. அதாவது இதாவது செடி, அது வந்து பொருள் தான். நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர முடியும். அப்படி வாங்கிட்டு வர்றதுனால வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவங்கம். இந்த லவங்கத்தை நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது மூலிமா வீட்டில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆவதற்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் நீங்கள் அனுபவிச்ச துன்பங்கள் இருந்து வெளியே வந்து ஒரு மாற்று வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இதை மட்டும் மறக்காமல் செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரமானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான நன்மையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முன்னாடி நீங்கள் செஞ்ச தவறுகளை இது உங்களுடைய வாழ்க்கையில் திருத்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, ஆனால் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையிலே சிக்கிக்கிறீங்கன்ற நிலைமையில் இருந்திருப்பீங்கள்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக ஒரு எளிமையான பொருளாக இது இருக்க போகுது. அதனால் காரணத்தை கொண்டும் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் நீங்கள் இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பொருட்கள் தான் சொல்லியிருக்கோங்க. இந்த லவங்கம் அப்படி இல்லாத பட்சத்தில் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய துளசி செடி, இது 2த்துல எது உங்களால் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வாங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை மாற்றி அமைக்கணும்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதலே கிடைச்சிருக்காது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களையும் வருத்தங்களையும் நீங்கள் பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. அதனால் பெருசாக எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேண்டாங்க. அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் ஒரு மாற்றத்தை அமைச்சுக் கொள்வதற்கு இதை கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சி பயப்படுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் எதை நினச்சாலும் சரி தைரியமாக இருங்க. இந்த ஒரு பொருட்களில் நாளை தினம் இந்த ஏகாதசி தினத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. கட்டாயமாக 2 பொருட்கள் தான், ஆனால் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இது அமையும். அதனால் எவ்வித விஷயத்தையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா சில நபர்கள்லாம் செய்யும்போது பயந்துக்கிட்டே தப்பான விஷயங்களை கூட செஞ்சுருவோமோன்றது காரணத்துக்காக செய்யாமலே விட்டுருவாங்க. அப்படிலாம் நீங்கள் எதையும் வேஸ்ட் வருத்தப்பட வேண்டாங்க. அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்து மேலே குலதெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இனி மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. இதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். தைரியமாக முழு நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்துவது போல் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். அதனால் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். முழு முதல் நம்பிக்கையுடனும் மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இது மகாபெரியாவின் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அதை விட மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.